பர்கூர் அருகே தனியார் பள்ளி மாணவிகளுக்கு பயிற்சி அளிப்பதாக கூறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அடுத்த கந்திக்குப்பம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு நாட்டு நலப்பணி திட்டம் என்ற NSS முகாம் குறித்த பயிற்சி அளிப்பதாக காவேரிப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவரும் நாம் தமிழர் கட்சி கிருஷ்ணகிரி மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளராக உள்ள சிவராமன் என்ற நபர் பள்ளி முதல்வரை சந்தித்து பேசியுள்ளார். பின்னர் பள்ளி நிர்வாகத்தின் ஒப்புதலுடன் மாணவர்களுக்கு வேண்டிய பயிற்சியையும் அளித்து வந்துள்ளார். இந்த நிலையில் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை மாணவர்களுக்கு நடைபெற்ற NSS முகாமில் மாணவிகளிடம் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சிவராமன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. பின்னர் ஆசிரியர்களிடம் மாணவிகள் இதுகுறித்து கூறிய நிலையில் ஆசிரியர்கள் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளனர். இந்நிலையில் மாணவிகள் சோர்ந்த நிலையில் இருந்ததைக் கண்டு சந்தேகித்த பெற்றோர்கள் இதுகுறித்து மாணவிகளிடம் கேட்டுள்ளனர். பின்னர் மாணவிகளின் உறவினர்கள் இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் கேட்ட நிலையில் பள்ளி நிர்வாகம் இதனை மூடி மறைக்கவும் மாணவிகளின் உறவினர்கள் மற்றும் பெற்றோர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பின்னர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவிகளின் தரப்பில் சைல்ட்லைன் புகார் எண்ணிற்கு புகார் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து குழந்தைகள் பாதுகாப்பு துறையினர் பள்ளியில் விசாரணை நடத்திய நிலையில் சம்பவம் நிரூபணமாகியது. இதுகுறித்து பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவிகளின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் பர்கூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பிருத்திவிராஜ் சவுகான் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் பள்ளி மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவிகளிடையே விசாரணை தொடங்கி நடைபெற்று வந்ததில் பள்ளி நிர்வாகம் சார்பில் முன்னுக்கு பின் முரணான பதில் வெளியாகியுள்ளது. இதனால் சந்தேகித்த போலீசார் பள்ளி மற்றும் சம்பந்தப்பட்ட சிவராமன் உறவினர்கள் என 5 பேரை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சிவராமனுக்கும் பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் சிவராமன் மாவட்டத்தில் பல்வேறு தனியார் பள்ளிகளில் நாடு நலப்பணி திட்டம் குறித்த பயிற்சி அளித்து வந்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதில் மேலும் மாணவிகள் ஏதேனும் பாதிப்படைந்துள்ளனரா என்ற விசாரணையும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர் பயிற்சி என்ற பெயரில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தொடர்பாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை தேடி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் வெளியான சில மணி நேரங்களிலேயே அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சிவராமனை கட்சி பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர் மற்றும் அனைத்து உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கம் செய்து அறிக்கை வெளியிட்ட சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.